இவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி பெறுவதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா வக்ர நிவர்த்தி பெற்று பலத்தோடு இருக்கும் குரு பகவானால் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்குதுங்க. இதை யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்த குரு பகவான் இத்தருணங்கள்ல வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. அதன் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னதாக குரு சன்னதியில் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரனுடைய வீட்டிற்கு செல்கிறாருங்க. அதற்கான நாம் பயப்பட தேவையில்லை. குரு பார்க்க கோடி நன்மை என்று குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எதிரியாக இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தால் பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடும். எனவே இந்த குரு பெயர்ச்சி எல்லோர் வாழ்விலும் எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகிறதுங்க. குரு பார்வை பதியும் இடமெல்லாம் வளம் கொளிக்குங்க. அப்படிப்பட்ட இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது? இதுவரை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்த குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. பார்வையால் பலம் கொடுக்கும் சுபகிரகம் என கூறப்படுபவர் குரு பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறும்போது பதவி பறிபோகும், பணிபுரியும் இடத்தில் இருந்து மாறுதல் ஏற்படலாங்க. அந்த அடிப்படையில் பலவிதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேர போகிற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குறிப்பாக சிம்மராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல இடமாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், வாகன மாற்றம் என்றும் ஏதேனும் ஒரு வழியில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் ஆடம்பர செலவுகளால் கையில் இருப்பு கரையுங்க. அதிகார வர்க்கத்தினருடைய பகையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. தொழிலில் பங்குதாரர்கள் திடீரென விலக நேரிடுங்க. உத்தியோகத்தில் நினைத்த இடத்தில் மாறுதல் கிடைக்காமல் போகலாங்க. அரசியல் மாற்றங்கள், பொது வாழ்வில் இருப்பவர்கள் அச்சுறுத்தல் காரணமாகவோ வீண்பலி காரணமாகவோ பொறுப்புகள் இருந்து விலக நேரிடுங்க. எதையும் திட்டமிட்டு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை பலத்தால என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது? ரிஷபத்தில் செல்லும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2, 4, 6 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. குடும்பஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை பதிவதால குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பிள்ளைகளால் பெருமை வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம பணப்புழக்கம் என்பது நன்றாக இருக்குங்க. இந்த நேரத்தில் மனக்கலக்கம் அகலுங்க, மகிழ்ச்சி கூடும். தொழில் உத்தியோகத்தில் எடுத்த புது முயற்சிகள் வெற்றி பெறுங்க. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பதிவதால மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பதிவதால் அசையா சொத்துக்கு வாங்குவதில் ஆர்வம் ஏற்படுங்க. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த புது முயற்சி பலன் தருங்க. புதிய வாகனம் வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீங்க. இனத்தார் ஒத்துழைப்பும் இல்லத்தில் உள்ளவர்களுடைய ஆதரவும் மகிழ்ச்சியை தருங்க. தாய் வழியில் நன்மைகள் உண்டுங்க. பிள்ளைகளுடைய கல்வி நலன் கருதி எடுத்த புது முயற்சி பலன் தரும் விதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பதியும் குருவினுடைய பார்வையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும் குருவால் கடன் சுமை குறைய வழிபிறக்குங்க. கவலைகள் தீரும். இதுவரை இருந்த எதிர்ப்புகள் படிப்படியாக குறையுங்க. இல்லத்தில் அமைதி நிலவும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயருங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை
நன்மைகளை தானாக வந்து சேருங்க. தொழிலை மேம்படுத்த முதலீடு கிடைக்குங்க. தொல்லை தந்த பங்குதாரர்களை விலக்கிவிட முன் வருவீங்க. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம குரு பகவான் இதுவரை வக்ரம் பெற்று சஞ்சரித்து வந்தார். அந்த காலகட்டங்களில் பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் குரு பகவான். அவரால் வீடு மாற்றம் நாடு மாற்றம் வந்து சேருங்க. வேற்று மனிதவர்களுடைய ஒத்துழைப்பு குறைந்திருக்கும். ஒரு சிலர் வீண் பலிக்கு ஆளாக நேரிட்டிருக்கும். கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவது போல் இருந்து கை நழுவி செல்லலாங்க. தனவரவில் தடைகள் ஏற்பட்டிருக்கும். பிறருக்கு பொறுப்பு சொல்லுவதால் பிரச்சனைகள் உருவாகுங்க. பெரிய மனிதர்களுடைய பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். அதே போல விலை மதிப்புள்ள பொருட்களை கையாளும் பொழுது கவனம் தேவைங்க. பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள்ல திடீர் மாற்றம் உருவாகுங்க. யாரையும் நம்பி எதுவும் செய்ய இயலாது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்திருக்கும். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ரோஹிணி நட்சத்திர சாரத்தில் நிகழ இருக்குது. அதாவது ரோஹிணி நட்சத்திர காலில் சந்திரனின் சாரத்தில் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி நிகழுதுங்க. அப்படி நிகழும் போது வளர்ச்சியில் குறுக்கீடுகள் வந்து சேரலாம். உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாக சந்திரன் விளங்குவதால் வரவை விட செலவுகள் கூடுங்க. மனசஞ்சலம் அதிகரிக்கும். எதிர்மறை சிந்தனைகள் எதையும் உறுதியாக சொல்ல இயலாது. பொது வாழ்வில் உள்ளவர்களும் மேலிடத்து நிர்பந்தங்கள் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் வேலை பளு கூடுங்க. வெளிநாடு சென்றவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாத சூழ்நிலை உருவாகுங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே போல தாயினுடைய உடல் நலன்ல நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் இந்த குரு பெயர்ச்சி, அதாவது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியும் அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசியில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் ராகு கேது பயிற்சியும் நிகழ்கிறது. அன்று கும்பராசிக்கு ராகும் சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகுறாங்க. உங்களுடைய ராசியிலேயே கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிக்கும் போது மன அமைதி குறையுங்க. தொட்ட காரியங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் வழிபாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும். இடமாற்றம் திடீரென வரலாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு, சக பணியாளர்கள் ஒருவருக்கு போய் சேரலாங்க. கடன் சுமை கூடுங்க. வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் குழப்பமும் கொடுக்கல் வாங்கலில் குளறுபடியும் ஏற்படுங்க. இது போன்ற நேரத்தில் ராகு கேதுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. இத்தருணங்கள்ல பெண்மணிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் விரயங்கள் மிகவும் அதிகமாக இருக்குங்க. சிக்கனத்தை கையாள வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதுபோல் கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் இன்றி இணக்கம் ஏற்பட ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செயல்படுவது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்க்க வேண்டுங்க. அதே போல பெற்றோருடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லதுங்க. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு உத்தியோகத்தில் கிடைத்த சலுகைகளை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்தது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இல்லத்து பூஜை அறையில் அபிராமி அம்மன் படம் வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.